Hi friends, this is Niveta. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளுக்கோஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எப்படி லைக் 6 கார்பன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கடைசியில் வந்து CH2OH குரூப் இருக்கும், மேலே வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கும், இங்கே வந்து COHH, இங்கே வந்து CHOH, இங்கே COHH, இங்கே COHH, இந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிருது. ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து போகிறோம். ஸோ அதாவது இது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளுக்கோஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சருமே வந்து நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு மாலிகுலுமே இத்தனை கார்பன் இருக்கும் அப்படிலாம் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் மூலிமா ஓகே இப்போ இந்த மாதிரியான எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, அப்போ இதில் வந்து இவ்வளோ கார்பன் இருக்கும், இவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும், அந்த மாதிரி தான் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் இஸ் அண்ட் ஆல்டோஹெக்சோசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ இந்த ஆல்டோஹெக்சோசஸ் அப்படிங்கிறது வந்து குளுக்கோஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆல்டோஹெக்சோசஸ்னால் அதில் வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் வித் 4 asymmetric கார்பன்ஸ். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஸோ அதை டெஸ்டோ ரொட்டேட்ரியாவோ லீவோ ரொட்டேட்ரியாவோ திரும்புறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஓகே, வித் 4 asymmetrical கார்பன்ஸ்னால் இந்த 4 கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறது என்னது 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கு. அப்போ எது கூடலாம் அட்டாச் ஆயிருக்கு? இது கூட இந்த ஃபுல் குரூப் கூட. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் தானே. இது OH, இது H, இது CHO, இது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த கார்பன் பார்க்கும்போது இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட், இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட், இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட், இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட். ஸோ இந்த 4 கார்பனுமே வந்து வேறு குரூப்போடு இருக்குது. ஓகேவா? ஸோ 4 asymmetrical கார்பன்ஸ் இருக்குது. அதோட சொல்யூஷன் வந்து டெஸ்டோ ரொட்டேட்ரியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டோ ரொட்டேட்ரினா என்னது? அதை வந்துட்டு ஒரு அன்போலரைஸ்ட் லைட்டை வந்து அது வழியாக பாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரைட் டைரக்ஷனில் திரும்பும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். ஸோ அதனால் இதை நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்த பேசிக் அந்த எவிடன்ஸ் மூலயமா தான் அது வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்களாம். எப்படி அப்படின்னா, நார்மலாக எலமெண்டல் அனலைசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் மூலமா, அதாவது 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் வரும். ஓகேவா? எலமெண்டல் அனலைசிஸ்னால் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து C6H12O6 அப்படிங்கிற ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? இதிலிருந்து இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகே, மாலிகுலர் இது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அது வந்து ரெடக்ஷன் பண்ணுறாங்க வித் கான்சன்ட்ரேட்டட் HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ் கூட. ஓகே, ஹைட்ரஜன் அயோடைட் கூடயும் ரெட் பாஸ்பரஸ் கூடயும் வந்து அதை ரெடக்ஷன் பண்ணும்போது அட் 373 கெல்வினில் பண்ணும்போது, இதில் ஆக்சுவலி இது கரெக்டுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ குளுக்கோஸ் கிவ்ஸ் எ மிக்சர் ஆஃப் N-ஹெக்சேன். N-ஹெக்சேன்னா என்ன அர்த்தம்? N-ஹெக்சேனும் தருது அண்ட் 2-iodohexane அப்படிங்கிறதும் தருது, இண்டிகேட்டிங் தட் 6 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட் லீனியர்லி. அதாவது N-ஹெக்சேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்து ஹெக்சேன் என்ன அர்த்தம்? முதல்ல 6 கார்பன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே வந்து CH2 வந்து 4 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கார்பன் வந்து 6 இருக்குது. ஸோ N-ஹெக்சேன்னா அது எல்லாமே லீனியராக தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இது எல்லாமே லீனியராக தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அது கூட N-ஹெக்சேன் கூட என்ன கிடச்சிருக்கு? 2-iodohexane. அயோடோஹெக்சேன் என்னது? நமக்கு நார்மலாக 2னா என்ன அர்த்தம்? முதல்ல ரெண்டாவது பொசிஷனில் இந்த அயோடின் வந்து ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ CH3 CH, இங்கே CH2 இந்த 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க, CH3. ஓகே, இப்போ கார்பன் பாருங்கள், 1 2, இதில் வந்து எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ 5 6 கார்பன் இருக்குது. அதில் செகண்ட் கார்பனில் அயோடின் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த N-ஹெக்சேன் கண்டுபிடிச்சதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து லீனியராக தான் அரேஞ்ச் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, HIP, அப்போ ஹெச்சில் தானே ஆரம்பிக்குது, அப்போ ஹெக்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, குளுக்கோஸ் வந்து ஹைட்ராக்சில் அமீன் கூட ரியாக்ட் ஆகுது. ஹைட்ராக்சில் அமீன்னா என்னது? NH2 குரூப். ஹைட்ராக்சில்னா என்னது? OH இருக்கிறது. ஸோ குளுக்கோஸ் நமக்கு நார்மலாக இந்த மாதிரியும் எழுதுவோம் ஆக்சுவலி. ஓகேவா? என்னென்னா, CHO இருக்கா, இங்கே CH2OH இருக்கா, CHOவும் CH2OHும் எழுதியாச்சு. இங்கே எல்லாமே CHOH CHOH அப்படி தானே இருக்குது. அது நம்ம சிம்பிளாக என்ன எழுதலாம்? CHOH 4 டைம்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இந்த குளுக்கோஸை, அதாவது நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவுமே தெரில, அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ராக்சில் அமீனோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு ஆக்சிம் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதாவது டபுள் பாண்டில் ஃபார்ம் ஆகுறது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற H2 இங்கே இருக்கிற HOவும் இங்கே இருக்கிற Oவும் கேன்சல் ஆகி போயிடுது. அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஆக்சுவலி இங்கே இருக்கிற
H2வும் இங்கே இருக்கிற ஓவும் கேன்சல் ஆகி போயிடுது. அப்போ CH டபுள் பாண்ட் NOH அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. பேலன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அதாவது இது வந்து குளுக்கோஸ் ஆக்சிம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ குளுக்கோஸ் ஆக்சிம் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸை வந்து நான் HCNோட போடுறேன். ஓகே, ஹைட்ரஜன் சயனைடோட போடும்போது எனக்கு சைனோஹைட்ரின்ற ஒரு கான்செப்ட் சைனோஹைட்ரின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஆக்சுவலி என்னன்னா இது ஒன்றுமே இல்லை, அது அப்படியே போய் சேருது. இங்கே C இருக்கா, இங்கே OH வந்து இங்கே இருக்குது, இங்கே H வந்து இந்த சைடு போய் சேர்ந்துருது, இந்த CN வந்து மேலே சேர்ந்துருது. அப்போ எனக்கு சைனோஹைட்ரின் அப்படிங்கிறது என்னது, சைனோவும் இந்த ஹைட்ராக்சைடும் வந்து ஒரே கார்பனில் ஜாயின் ஆகிருக்கிறது. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஹைட்ராக்சில் அமீனோட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிமும் எனக்கு ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ணும்போது குளுக்கோஸ் சைனோஹைட்ரைடும் கிடைக்குது. ஸோ இதனால் எனக்கு என்னென்னு தெரியுது அப்படின்னா கார்பனைல் குரூப் அதில் இருக்குது அப்படின்றது தெரியுது. கார்பனைல் குரூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா C டபுள் பாண்ட் O இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ இதில் கார்பனைல் குரூப் இருக்குன்னா CHOவும் ஒரு கார்பனைல் குரூப் தான். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H அப்படின்னு தான் இதை குறிப்பிடுவோம். ஓகேவா, ஸோ இது கூட இது ரியாக்ட் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சைனோஹைட்ரேட் வந்ததுன்னா அது எப்போ இது வந்து எனக்கு ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு கார்பனைல் குரூப் இருக்கும்போது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு குளுக்கோஸில், அதாவது நான் கண்டுபிடிக்க போகிற அந்த குளுக்கோஸில் வந்து எனக்கு ஒரு கார்பனைல் குரூப் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளுக்கோஸை வந்து ஆக்சிடைஸ் டு குளுக்கோனிக் ஆசிட்க்கு ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க வித் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ இதுதானே குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டி குளுக்கோஸ்னால் என்ன அர்த்தம், CH2OHக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து OH இருக்கிறது. ஸோ இது கூட எனக்கு என்ன செய்யறாங்க, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா புரோமின் வாட்டர். ஸோ புரோமின் வாட்டரை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா கார்பனைல் குரூப் இஸ் அன் ஆல்டிஹைட் குரூப். அப்போது எனக்கு அது ஆக்சுவலி வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஆக்சிடைஸ் ஆகுறதுனா என்ன அர்த்தம், நார்மலாகவே நமக்கு என்ன அப்படின்னா ஆல்டிஹைடை வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆசிடாக மாறும். ஓகேவா, அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்குது, குளுக்கானிக் ஆசிடாக கிடைக்குது. இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஆக்சிடேஷன் பண்ணுறேன். இப்போ ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆசிட் கிடைக்குது. எதை ஆக்சிடைஸ் பண்ணால் எனக்கு ஆசிட் கிடைக்கும், ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணால் எனக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே ஆல்டிஹைட் இருந்திருக்கணும், அப்போ இங்கே வந்து எனக்கு அதனால் ஆசிட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு எண்டில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஆசிட் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கான்சென்ட்ரேட் நைட்ரிக் ஆசிடோட அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு குளுக்காரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது, தட் இஸ் சக்காரிக் ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்துட்டு மைல்டுங்கிறப்ப எனக்கு ஆசிட் கிடச்சிது கரெக்டாக. இப்போ இது ஸ்ட்ராங்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு எண்டில் இருக்கிற இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்தது இருக்கிற இந்த ப்ரைமரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஆல்டிஹைடாவோ அல்லது கார்பாக்சிலிக் ஆசிடாவோ மாறும். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் எனக்கு வந்து கீட்டோன் கிடைக்கும். அப்போ டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸே பண்ண முடியாது, எனக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. ஓகேவா, அப்போ ப்ரைமரி ஆல்கஹாலை பண்ணும்போது ஒன்று ஆல்டிஹைடு அல்லது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிருக்கும். அப்போ இங்கே வந்து எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிருக்கு. அப்போ இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் தான் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அப்போ இன்னொரு இடத்துல நம்ம என்ன சொல்லிடலாம், ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு குளுக்கானிக் ஆசிட். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குளுக்காரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஃபார்மை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே உள்ளே இருக்கிறது CHOH 4 டைம்ஸு, இங்கே COOH, இங்கே ஒரு COOH வரும். அதுதான் வந்து சக்காரிக் ஆசிடோட ஃபார்முலா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து குளுக்கோஸ் வந்து நம்ம குளுக்கானிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, வித் அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட், டாலன்ஸ் ரியேஜன் என்னது அமோனியக்கல் சில்வர் நைட்ரேட் அண்ட் ஆல்கலின் காப்பர் சல்ஃபேட் டாலன்ஸ் ஃபில்லிங் சொல்யூஷன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அது வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ டாலன்ஸ் ரியேஜென்ட் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ்டு டு மெட்டாலிக் சில்வராக ரெடியூஸ் ஆகுது. இப்போ இங்கே வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுறோம், அதை ஆக்சிடைஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணால் எனக்கு என்னவா மாறும், ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஏஜி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏஜி வந்து எனக்கு என்னவா மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, இட்ஸ் ரெடியூஸ் டு மெட்டாலிக் சில்வராக கன்வெர்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபெல்லிங் சொல்யூஷன்னா என்னது, குப்ரஸ் காப்பர் ஆக்சைடு தான் நம்ம ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நான் இதே மாதிரி குளுக்கோஸ் கூட போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் தானே பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்து ஆசிட் குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது. இங்கே வந்து குப்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது ரெட் பிரிசிபிடேட்டாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதிலேருந்து
இப்போ ஏற்கனவே எனக்கு என்ன தெரியும்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட்டும் ஃபெல்லிங் சொல்யூஷனும் கண்டிப்பாக வந்து ஆக்சிடைசிங் இதுதான் தெரியும். அப்போ இதில் கண்டிப்பாக ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கன்ஃபர்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப். ஆல்டிஹைட் குரூப் இருந்தால் மட்டும்தான் ரெண்டுத்தால ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆசிட் குரூப்பாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா குளுக்கோஸ் ஃபார்ம்ஸ் பென்டாசிட்டேட் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் சஜஸ்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 ஆல்கஹால் குரூப்ஸ். இதில் வந்து 5 ஆல்கஹால்ஸ் குரூப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட்டோட போடுறோம். அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும். CH3COOH ப்ளஸ் CH3COOH எடுத்துகிட்டு இதில் வந்து H2Oவை எடுத்துடுறோம். ஓகேவா? அப்போ H2Oவை எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? CH3, இங்கே CO இருக்குல்ல அது வந்து C டபுள் பாண்ட் ஆகும். இங்கே ஒரு O இருக்குல்ல அது வந்து O, அடுத்தது இங்கே CO இருக்குல்ல அது CO, CH3. இது இப்படி கிடைக்கிறதா எனக்கு வந்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ஹைட்ரேட்னா எனக்கு அந்த வாட்டரை வந்து வெளியே எடுத்துடுறது தான் ஆன்ஹைட்ரேட். ஸோ இந்த குளுக்கோஸ் கூட இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட்டை போடும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா இதை நோக்கி போயிடுது. ஓகே, CH3COOH எனக்கு இங்கே கிடச்சிது அசிட்டிக் ஆசிட். இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குரூப் இருக்குல்ல அது வந்து இங்கே வந்துடுது CH2O. இந்த இடத்துல என்ன ஆகுது? C டபுள் பாண்ட் CH3 அப்படின்றது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாகவும் இந்த குரூப் வந்து வந்துடுது CHO. அதுக்கப்புறம் இந்த ஹெச்சுக்கு பதிலாக என்ன வருது? C டபுள் பாண்ட் O CH3 4 டைம்ஸ் அப்படின்னு வருது. அப்போ எனக்கு பென்டா அசிட்டேட் தானே கிடச்சிருக்கு. இது வந்து அசிட்டேட் அப்படின்னு சொல்கிறது இங்கே 4 இருக்குது இங்கே 5 இருக்குது. ஸோ பென்டாசிட்டேட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதில் என்ன சொல்லலாம்? 5 ஆல்கஹால் குரூப் இருக்கலாம். ஆல்கஹால் குரூப்பை தான் அதால் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் அதில் வந்து கண்டிப்பாக 5 ஆல்கஹால் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குளுக்கோஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட். அது வந்து ஈஸியாக வந்து டீஹைட்ரேஷனுக்கு போகலை. ஓகேவா? அதில் வந்து தண்ணியை வந்து எடுக்க முடியல. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு அப்படின்னா மோர் தென் 1 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது bonded to single carbon atom. இதில் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம்? ஆல்கஹால் குரூப் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது வந்து ஈஸியாக ஹைட்ரோலைசிஸ் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருக்குன்னா தனித்தனியாக அட்டாச் ஆயிருக்கு. அந்த கார்பன் கூட தனித்தனியாக அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? Thus the 5 hydroxyl groups are attached to 5 அந்த 5 ஹைட்ராக்சில் குரூப்னா என்னது? OH குரூப். அது எல்லாமே 5 டிஃப்ரெண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. 6th கார்பன் வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ த எக்ஸாக்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் OH குரூப் வாஸ் ரிட்டன் பை அவர் வந்து எக்ஸாக்டாக அது ஸ்பேஷியல்னு இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் ஃபிஷர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த கான்ஃபிகரேஷன் அதிலெல்லாம் D ப்ளஸ் குளுக்கோஸ் அப்படின்னா D கான்ஃபிகரேஷன் அண்ட் இட் இஸ் டெஸ்ட்ரோரோட்டேட்ரி. D ப்ளஸ் குளுக்கோஸ் அப்படிங்கிறது என்னது? D கான்ஃபிகரேஷன்லையும் டெஸ்ட்ரோரோட்டேட்ரிலையும் இருக்கும். D கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இந்த CH2OH இந்த பிரைமரி ஆல்கஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் OH குரூப் இருக்கிறது. ஸோ டெஸ்ட்ரோரோட்டேட்ரினா இப்படிப்பட்ட குளுக்கோஸ் வந்து எனக்கு வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வழியாக போகும்போது எனக்கு வந்து கிளாக் வைஸாக ரைட் சைடாக சுற்றும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி மாலிகுலர் வெயிட் ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து ஹைட்ரஜன் அயோடைட் கூட போடுறது, அடுத்தது ஹைட்ரஜிலமைன், அடுத்தது ஹைட்ரஜன் சயனைட் கூட போடுறது, அடுத்தது 2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது. ஓகே, ஒன்று ப்ரோமின் வாட்டர், ஒன்று கான்சன்ட்ரிக் நைட்ரிக் ஆசிட். அடுத்தது ஃபெல்லிங் சொல்யூஷனுக்குள்ளே போட்டால் எனக்கு என்ன ஆகும்? டாலரன்ஸ் ரியேஜென்ட் கூட போட்டால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது. அடுத்தது அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட போடும்போது எனக்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷன் நடக்குது. அப்புறம் டீஹைட்ரேஷன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதிலேருந்து எனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபிஷர் வந்து இப்படி D ப்ளஸ் குளுக்கோஸ் அப்படிங்கிறது அதோட இதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.